இந்த மரம் தான் நமக்கு தேக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்காங்க. தேக்கு தானே சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? போலீஸ்ல கொடுத்து கண்டுபிடிக்கலாமா? தெரியல. நான் தேக்கு வளர்த்துருக்கேன் வீட்டில், அதுலேருந்து கண்டுபிடிக்க முடியுமா? இலை இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாங்காய் மரத்தில் இலை வச்சு இருக்காங்களா ஒரிஜினல்? அது அத்தி மரம். இதுதான் நம்மளுக்குள்ளதான் மரம். ரெண்டாவது குவாலிட்டி. தேக்கில் வந்து செகண்ட் குவாலிட்டி இது. அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா? யாராவது மரம் வேலை ஆச்சரி செய்றவங்க கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க எங்களுக்கு. காலில் விழுந்துருக்கும். இதுதான் நில ஜன்னலுக்கெல்லாம். இந்த சைடு இருக்கு. இது மற்ற டோருக்குலாம். இப்போ மேலே வாசல் கால் என்ன சைஸ் கேட்டிருக்க? அதுவும் 7 தானே? அதுவும் மெயின் தான். அதே மாதிரி தானே வேணும்னு கேட்டான். ஒரு பையன் இங்கே நின்றுந்தாங்க, தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. இது தேக்குனா என்ன அடையாளம்? இல்லை, தேக்குனா என்ன அடையாளம்னு கேட்டோம். செம்ம ஃபேன் ஆச்சு அது. அது அப்படிதான் சுத்தணும். அது இது குமிஞ்சிக்கிட்டே சுத்தணும். ஒருவேளை இதை வச்சுதான் ஹோல்ஸ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அங்க வேலை நடக்குது. நம்ம வீடு மாதிரி இருக்கு. இப்படி போய் அப்படி வருது. டிசைன்லாம் இங்க தான் போடுவாங்க. இருக்கு பாரு தேக்கு மரம். அதான் இலை இருக்கான்னு பார்த்தோம். தேக்கு இலை இல்லை. இல்லை, அது தேக்கு மரமான்னு கண்டுபிடிக்க இலை வேணும்ல. எது உள்ள பாருங்க. இன்னொரு வாசகால இதுல அவ்வளவுதான் வாசகாலா? எத்தனை அடி வருது? எத்தனை அடினா புரியல. எத்தனை இன்ச்சு? 4x3. இது 4x3. இது வந்து உள்ள ரூமுக்கு மெயின் வாசலுக்கு வருது. அது அங்க இருக்கு. வந்து அத வரைக்கும் பாருங்க. 4x7. இன்னொரு வாசகால 4x6. எது அது? ஓ, 6 இன்ச்சு மேலையா? ஐஸ் மாதிரி குளிர்ந்து கிடக்கு. ஆனா இது அது நல்லா குளிர்ந்து கிடக்குது. தேக்குனா குளிர்ந்து கிடக்குமா? காய்ச்சல் நம்ம வெயில படம்னா காஞ்சி சைட் இருந்தா கூட சூடாயிடும். இது ஜன்னல் எல்லாத்துக்கும். கீழே உள்ள டோர் வாசல். பர்மா தேக்கு இல்லையா? எது பர்மா தேக்கு? அப்படியா? அதாவது இந்த மாதிரி டபுள் கலர் இருந்துன்னா அது வந்து செகண்ட் குவாலிட்டியா? வெள்ளை கலரு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில போடுவாங்க. ஆனா நம்ம இது வந்து ரெண்டாவது எடுத்து போட்டதுனால கம்மி விட்டாங்க. மரம் கொடுத்தா வெட்டுவீங்களா? மரம் வாங்கி வச்சோம்னா அமைஞ்சு நல்லா இருந்துச்சுன்னா தப்பிச்சோம். ஹோல்ஸ் போற அந்த மாதிரி நடுவில் இருந்தனா சிக்கலாயிரும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு மரம் இருக்கு, அதான் கேட்டேன். நாட்டு மரமா இருக்கு. நான் வளர்த்தது நாட்டு மரம். அதெல்லாம் தேக்கு மரம். அதெல்லாம் செட் ஆகும். நாட்டு மரம்லாம் செட் ஆகாது. அந்த மாதிரி மரம் அங்கே இருக்குல்ல, அந்த ஏத்தாப்புல நிற்குது. அந்த வீட்டில் நிற்குது. நாட்டு மரம்லாம் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஓ, இதெல்லாம் காட்டு மரம். இது மலையில வளர்றது. இதெல்லாம் பெருசா வந்து அது உள்ள அந்த இது வரணும், அந்த கலர்ல வரணும். பயிரும் அதுதான். சரி, இப்போ சொன்ன தேக்கு மரம்னா ஃபுல்லா அந்த கலரு ஃபுல்லா இருக்கணும். ஃபுல்லா ஒரே கலரா வரும், ஒயிட் வராது. ஒரே மரம் தான்.
அது வந்து உள்ள வந்து அந்த வைரம் சொல்லுவாங்கல்ல, ஆமா. அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா போடுவாங்க. ஓ சரி சரி சரி. அவுட்டர்ல ஒயிட் கலந்த மாதிரி வருது பாத்தீங்களா, அது செகண்ட் குவாலிட்டி. கொஞ்சம் சின்ன மரங்க, அதெல்லாம் செகண்ட் குவாலிட்டி போடுவாங்க. ஓகே ஓகே. ஒரே மரம் தான், சின்னதா இருந்தா செகண்ட் குவாலிட்டி, பெருசா இருந்தா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அப்படி கிடையாது, நடுவுல இருக்கிறது இப்போ இருந்தா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, முத்தாம இருந்ததுன்னா செகண்ட் குவாலிட்டி. நல்லா முத்தி இருந்துன்னா கலர் அதே கலர்ல இருக்கு பாரு. தேக்கு மரம் தான். அவர் கரெக்டா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். சரி நீங்க சொல்லுங்கண்ணா. சென்டரா இருக்கிற மரம் எடுத்தா கலர் வந்துரும் சார். சைடுல வர பீஸ் இருந்ததால ஒயிட் வரும். சைடுல வர்றது செகண்ட் குவாலிட்டி, சென்டர்ல அதாவது வயிற கட்ட மரம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அவ்வளவுதான் வித்தியாசம். நான் ஒவ்வொரு ஏரியாவில் தனித்தனியா பிரிப்பாங்களோன்னு நினைச்சிட்டேன். அப்படிலாம் இல்ல. பெட்ரூம் மாஸ்கால் தானே இது போலாம வருவா. காமிங்க பெட்ரூம் போட்டு சொல்லலாம். இது சந்தன கட்டையா? இது வந்து பெட்ரூம் மாஸ்கால் மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஜன்னல்லாம் வருதுல்ல, ஜன்னலுக்கு ரொம்ப பெருசுலாம் போடாதீங்க. ரொம்ப பெருசு வராது, சின்னதா. ஏற்கனவே சின்னதா படிய சின்னது பண்ணி வச்சிருக்கீங்க. இல்ல இத சொல்ல தாங்கவே முடியல. ரொம்ப பெருசு போட்டீங்கன்னா மரத்தை தான் ஏஞ்சி கிடக்குறாங்க. உங்களுக்கு நல்லது கிட்டது தெரிய மாட்டேங்குது மேடம். அந்த ஒரே ஒரு இது மட்டும் இருக்கு. அதுல இருக்குது நீங்க காமிச்சு ஒன்னு பெருசா இருக்குல்ல, போடுறதுல நீங்க இதுல எது வேணாலும் போட்டுக்கலாம். மெயின் வாஸ்கல் இதுதான் 4 இன்ச் மரம். இதுல 2 இன்ச் போச்சுனா 2 இன்ச் போயிடும். இப்போ நம்ம இது ஒன்னு போட்டோம்னா வாசகல் அழகா தெரியுமா? ஒண்ணுன்னா அந்த காமிக்கறாங்க. இதுவும் நல்லா இருக்கு. 1.5 இன்ச் இது. என்ன பிரெயின் வாஷ்லாம் பண்ணாதீங்க, சும்மா இதெல்லாம் போட்டோம்னா வச்சுங்களா மரம் பெருசா தெரியும். எதுவும் காமிச்சீங்க வீடியோ அந்த மாதிரி இருக்கு. எதுவுமே மொழி கூட்டது மாட்டோம். எது இதுவா? ஆனா லைன் இல்லாம போட்டா நல்லா இருக்காது. அப்ப இந்த இன்னொன்னு இருக்கு பாருங்க, அந்த சிங்கிள் இதுல ஒண்ணுமே இல்லையா? கார்னர், அந்த கார்னர் இது போடுங்க. ஆனா இந்த லைன் நல்லா தெரியணும் எடுப்பா. எடுப்பா தெரியலனா டேட்டா வேஸ்ட் ஆயிடும். இந்த மாதிரி போடுறோம் பாருங்க, 2 லைன் இருக்கும். இப்படி கூட போடலாம், ஆனா வேஸ்ட் ஆகும். மரம் இது சிங்கிளா? ஆமா, இது சிங்கிள் ஒன்று. இது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இதுதான் நம்ம வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் மெயினாக. 2 இது. இப்போ இங்க ஒரு லைன் போடுறீங்களா, கேப் விட்டுட்டு இன்னொரு லைன் இங்கே போட்டா கேப் வராதா? இது லைன் கிடையாது, இது அப்படி அறுத்து எடுத்துருவாங்க தூர. இதுதான் வெறும் லைனு. நீ சொல்ற லைன் ஒண்ணுமே வேஸ்ட் ஆகாது. இப்போ இங்க பாருங்க, இத பாக்குறீங்கல்ல ஒரே மாதிரி இருக்கா? இத பாக்குறீங்கல்ல, இது எப்படி இருக்கு? இது ஒரு மாதிரி சின்னது, இது ஒரு மாதிரி பெருசா இருக்கா? அப்ப அந்த டிசைன் அழகா தெரியுதுல்ல உங்களுக்கு. அப்ப எப்பவுமே வந்து சின்னதுல இருந்து பெருசு இப்படி சின்னதுல இருந்து இப்படி பெருசு போகும்போது என்ன ஆகும்னா, அங்க போய் பிளைனா வாசக்கால் வந்துட்டு கதவு வரும்போது பிரம்மாண்டமா தெரியும். இதுல ஒரு ஸ்டெப் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். இதே தானே தான் இது. இந்த இடத்துல இதுதான் பிடிச்சிருக்கு, இதுதான் ஓகே. சரி, மெயின் டோருக்கு இது. ஆமா. அப்புறம் உள்ள மேல டோருக்கு இது. மேல உள்ள மெயின் டோருக்கா? மேல உள்ள மெயின் டோருக்கு இது. இதுல எத்தனை வருது? இது 2 3 வருதா? இந்த ஸ்டெப் மட்டும் தான் சார். இது ஒரே தானே தான். இதுல இந்த ஸ்டெப் இருக்கு, இதுல இல்ல. ரெண்டுமே ஒரே பீஸ் தான், ஒரே டிசைன் தான். நாங்க முடிவு பண்ணியாச்சு, இது கீழ் வீட்டுக்கு, இது மேல் வீட்டுக்கு. இது வந்து நார்மலா மத்த ரூம்க்குலாம். ஆனா இங்க நீங்க பண்ணும்போது தான் சத்தங்க கேக்குது. சிங்கிள். இப்போ டிசைன் காமிக்கிறீங்களா, சைடுல வரும். மெயின் டோர் ஓபனுக்கு இப்படி அந்த எட்ஜ்ல வந்துரும். நடுவுல ஜன்னலுக்கும் அதே மாதிரியே வேணுமான்னு கேக்குறேன். இல்ல வேணாம்னா கிளாஸ் வந்துரும். அங்க ஃபிக்ஸட் அந்த இந்த லெவல் கிளாஸ் வந்துரும். உள் சைடுல டிசைன் போடுவாங்க. சென்டர்ல போடுவாங்க. ஜன்னல் டிசைன், வாசகால் டிசைன், உள்ள வாசக்கால் டிசைன். பெட்ரூம் வாசக்கால். ஓகே தானே? ஜன்னல் எல்லாத்துக்கும் இப்படி தான் வரும். வேப்ப மரத்துலலாம் போட மாட்டாங்களோ? வேப்ப மரம் போட மாட்டாங்க ஊர்ல எல்லாம். என்ன வேப்ப மரம் போட மாட்டாங்க வீட்டுக்கு. கசக்கிற மரம் போடக்கூடாது. ஆனா ஒரு சிலர் கிராமத்துல பெரிய டோர் போடுறாங்க வாசல். ஆமா, வேப்ப மரம் தான் ஊர்ல சொல்லுவாங்க. எங்க ஊர்ல எல்லாம் வேப்ப மரம்னா ஒண்ணு நில வைக்கணும். வேப்ப மரம் அந்த காலத்துல வச்சாங்களோ என்னமோ. நீ வேப்ப மரம் வச்சா பூச்சி எல்லாம் வராதுமாங்கல்ல. எங்க வேப்ப மரம் இருக்கு. இதுதான் வந்து இந்த ஜன்னலுக்கெல்லாம் டிசைன் நம்ம செலக்ட் பண்ணி இருக்கிறோம். அவரே செலக்ட் பண்ணிட்டு சும்மா கூப்பிட்டாரு நம்மள. நல்லா இருக்கு. மரம் வந்து நிறைய வேஸ்ட் ஆகாம டிசைன் அழகா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு நல்லா. இது எல்லாமே தேக்குல செகண்ட் குவாலிட்டியா, வாசக்காலுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நல்லா இருக்கு. வாசக்காலுக்கு மட்டும் டோர் வந்து வுட்ல வரும். மீதி எல்லாம் ரெடிமேட் சொல்லிருக்கோம். எல்லாமே வுட் தான், ரெடிமேட்ல வரும். எல்லாமே டோர் போட்டானே. எல்லாத்தையும் டோர் போட்டா
எல்லாம் செஞ்சு டோர் எல்லாம் மாட்டி விட்டுடலாம். எல்லாமே டோர் செஞ்சு நம்ம பழைய காலத்து மாதிரி ஆசாரியம் பழைய காலத்துல செய்வாங்கல்ல. நான் முன்னாடி டோர் பண்ணினா 18 ரூபா வரும். ஒரு டோர் என்ன வுட் தேக்கு தான். 18 ரூபாய் தேக்கு மரம் செகண்ட் இதே குவாலிட்டி. ஏன்னா நாங்க கட்டில்லாம் செய்யணும், அதுக்காக தான் கேக்குறோம். நீங்க டோருக்கு எவ்வளவு கணக்கு ரெடிமேட் டோர் ரெஸ்டோரா இல்ல நீங்க எனக்கு டோர் போட்டு கொடுத்தீங்கல்ல நம்ம 4500 வருது. எங்க பாத்ரூம் 4500 வருதா? பிவிசி டோரே 4500 வருது. வெறும் பிவிசி இப்போ 3500 4000 வாங்கி போட்டோமே. 1500 2500. ஆமா அளந்தாச்சு. ஸ்டெப் வேண்டாம். அது மட்டும் வேண்டாம். இந்த பிஞ்சு மட்டும் வேணாம்ல. ஆமா அது மட்டும் வேண்டாம். அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே அது ஜன்னல்ல 2 சைடு வரும். தெரியுதா? புரியுதா? ஹலோ, இங்க பாரு வாசகால் டோர் சைஸ். டோரோட எந்த டோர்னு சொல்லுங்க. டோர்ன்றீங்க. இது வந்து மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மெயின். மேலனா மொட்டை மாடிக்கா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மெயின் டோர். இங்க எலக்ட்ரிஷியனா வந்திருக்காரு. வேலை முடிச்சிட்டிங்களா? வேலை முடிச்சிட்டாரு. நம்மளுக்கு அந்த பைப்பை பற்றி தான் டீட்டெயில் வந்து அவர் தான் சொல்லுவார் வந்து. ஏன்னா நாங்கள் கேட்காத பைப்பெல்லாம் நிறைய வச்சுருக்காரு. இது வந்து ஒரு டீம் ஒர்க் மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இன்ஜினியரை பார்த்தோம், அதுக்கப்புறமாட்டு மேஸ்திரியை பார்த்தோம், அதுக்கப்புறமாட்டு எலக்ட்ரிஷியனை பார்த்தோம், அதுக்கப்புறமாட்டு கார்பெண்டரை பார்த்தோம், அதுக்கப்புறமாட்டு மரம் இருக்கிறவங்கள பார்த்தோம். இப்படி ஒவ்வொருத்தரையா ஒரு டீம் ஒர்க். இது ஒரு வீடு உருவாக்கணும்னா இவ்வளவு பேரும் வேணும். இது வந்து கிச்சன் உள்ளது. தண்ணி வந்து கட்டு வந்து சைடு வந்துடும். கட்டு வந்து உள்ள வரும், ரூம்குள்ள வந்துடும். டோர் வந்து இந்த சைடு ஓப்பன். எல்லாமே ஒரே மாதிரி ஆயிடுச்சு இப்போ. இழைச்ச உடனே. ஆமா, இது இழைச்ச உடனே போயிடுச்சுல்ல எல்லாம். அதான் இது வந்து டோருக்கு. இது வந்து என்னன்னா வந்து ஜன்னலுக்கு. டோருக்கு வந்து தண்ணி வந்து இந்த சைடு வரும், ஜன்னலுக்கு தண்ணி இந்த சைடு வரும். அவ்வளவு பெருசா இருந்துல, இப்ப சின்னதாயிடுச்சுல. அதான் 10.5 இன்ச்சுனா கரெக்டா வந்திருக்குமே அப்படிங்கிறாங்க. கிழக்கு போது நான் கட்டில படுத்திருப்பேன் பாருங்க, வயசாகி. அப்ப கூட சொல்லுவேன் 10 அடி கேட்டேன் கொடுக்கல. இந்த சைடு கொஞ்சம் தள்ளிட்டு அந்த சைடு சென்டர்ல வர்றது வச்சிருப்பாங்க. ஏதாச்சும் மூடி வச்சுட்டாங்க உங்களுக்கு. இது எல்லாமே பெட்ரூம் கதவு, டோர். மேலே 2, அதுக்கப்புறம் வெளியே 1, 3, இங்கே 1, 4. இதுக்கு வேற தனியாக வச்சுருப்பாங்க, அது பெருசு. இப்போ 4, 5. கீழே உள்ளதுக்கு மட்டும் தான் அங்கே வச்சுருப்பாங்க, மேலே உள்ளதுக்கு அங்கே வச்சுருப்பாங்க. மொத்தம் எத்தனை இருக்கு பாரு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 கதவு இருக்குது. மேலே மாடி எல்லாமே இருக்கும்.